மக்களே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்னென்ன தானே நடக்கும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில வேலைகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக எஃப்ஜேவெல்லாம் இருக்கார் இல்லையா, அந்த மனுஷன் போய் சாண்ட்ராவுடைய கால்லலாம் விழுந்துட்டாங்க. அப்படி என்ன நம்ம எஃப்ஜே அவர்கள் வந்து பண்ணாங்க, ஏன் அவ்வளோ தூரம் வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து கோவப்பட்டாங்க, அதுக்கப்புறம் யார் பெஸ்ட் பர்ஃபார்மர், யார் ஒஸ்ட் பர்ஃபார்மர், யார் பெஸ்ட் டீமு, யார் ஒஸ்ட் டீம் அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி பயங்கரமான பிரச்சனைகள்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க சாம்பார் ஸ்குவாடு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க மீதி இருக்கக்கூடிய 2 டீமுமே. ஏன்னா அவங்க மேலே தான் மிகப்பெரிய அளவில் ஒரு அக்யூசேஷன் வந்து வச்சுருந்தாங்க. அந்த அக்யூசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக நாங்கள் இவ்வளோ சமைச்சு கொட்டுறோம், ஆனாலும் நாங்கள் என்டர்டைனும் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனாலும் நீங்கள் வந்து வேலிடான பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, காயின்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்களும் வந்து ஒழுங்காக பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரிவெஞ்ச் கேம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கு இடையில் வந்து கனியக்கா மொத்தமாக போட்டு சொதப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நார்மல் ஆனாங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து ஆனாங்க. மறுபடியும் அந்த சிக்கனுக்காக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டை வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பிரச்சனைகள் பெருசாகி வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பிக் பாஸ் அவர்கள் கூப்பிட்டு, வாங்கடா எப்பா நீங்கள் டாஸ்க் பண்ணதெல்லாம் போதும், வாங்க யார் பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றது இப்போ தெரிஞ்சு போகுது, டீம் வைஸும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு யாருக்கு என்ன காயின் கொடுக்குறீங்க, எப்போ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க, எத்தனை காயின் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 நாட்களாக இவங்க ஃபாலோ பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, காயின் கொடுக்கறதுக்கு முன்னாடி சாபுத்திரி வந்து போடுவாங்க. ஓகேவா, சாபுத்திரி போட்டு யார் வந்து ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்லணும், செகண்டாக வரவங்க செகண்ட் சொல்லணும், மூணாவதாக வரவங்க மூணாவதாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. அந்த கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கல்ஸ் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து சொன்னாங்க. ஓகேங்களா, ஸோ 2வது டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா அவர்கள் வந்து போயிட்டு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போய் சொல்லியிருக்காங்க இந்த 2 நாட்களில். ஓகேவா, 2 டீம்லேருந்து. ஓகே, ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா 2 டீம் வந்து நாங்கள் முதல்ல நாங்கள் போய் வந்து சொல்லியிருக்கோம், 2வது நாளும் போய் முதல்ல நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ அதனால் நீங்கள் 3வது இருக்கக்கூடிய டீமு இன்றைக்கி நீங்கள் போய் முதல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்செப்டை வந்து யூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பிளான் பண்ணி வச்சுருந்தது விக்கல் சாங் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த டீமோடைய நோக்கமாக வந்துருந்தது. அதாவது சாம்பார் ஸ்குவாட் வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நோக்கமாக வந்துருந்தது. கண்டிப்பாக ஃப்ளாஷ் ஸ்குவாடை வந்து சுத்தமாக அழிச்சிடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மிக முக்கிய ஒரு காரணமாக வந்திருந்தது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணளவு கூட இவங்க வந்து பண்ணல, சுத்தமாக நம்மளை மதிக்கிறதே இல்லை, அதிகப்படியான வேலைகள் வாங்கிட்டு இருந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் என்டர்டெயின் வந்து பெருசாக வந்து பண்ண விடாமல் நம்மளை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பயங்கர காண்டாக இருந்தாங்க இந்த ஃப்ளாஷ் ஸ்குவாட் மேலே. ஓகேங்களா, ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸா அவங்க மேலே. ஓகே, ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து போகக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப குறியாக வந்திருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டாக போய் சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக வந்து இருக்குது. ஏன்னா இத்தனை நாட்கள் நீங்கள் சாபுத்திரி போட்டு கரெக்டாக வந்து யார் ஃபஸ்ட்டு போகணும் யார் செகண்ட் போகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண நீங்கள் இன்றைக்கும் சாபுத்திரி போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், நாங்கள் ஏங்க ஃபஸ்ட்டு போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு கேம் வந்து ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஏன்னா ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸும் அதை வச்சு தான் காயின்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதே போல் இது இருக்காங்க இல்லையா, அதாவது சாம்பார் ஸ்குவாட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வேளை அங்கே பாயிண்ட் பிரியிற மாதிரி வந்து இருக்குது, இல்லை வந்து விக்ரம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி பாயிண்ட்ஸை வந்து நல்லா கொடுக்குறாரு, காயின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து மேபி 0 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸ் வந்து அதிகமாக ஆகிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப குறியாக வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை வச்சு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருந்தாங்க இந்த சாம்பார் ஸ்குவாட். ஓகே, ஆனால் மொத்தமாக போட்டு இவங்க உடைக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் போய் முதல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க கடைசியாக பார்த்துட்டு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நேற்று கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸ்க்கு ஒரு காயினை கொடுத்துட்டு விக்கல்ஸ் இருந்திருக்காரு இல்லையா, அவங்களுடைய டீமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 பாயிண்ட் வந்து கொடுத்தாங்க, 4 காயின் வந்து கொடுத்தாங்க. ஸோ அது வந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆச்சரியமாக வந்துருந்தது, அவங்களுக்குமே பயங்கர ஆச்சரியமாக தான் வந்துருந்தது. ஏன்னா கடைசியாக வந்து ட்விஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இவங்களோட கேம். எப்படி பார்த்தாலும் விக்கல் டீம் தான் வெற்றி பெறணும் அப்படின்றதுல ரொம்ப குறியாக வந்திருந்தாங்க. இந்த என்ன எஃப்ஜே சபரி இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இதுலேருந்து யாருமே தலைவர் ஆகிடக்கூடாது அப்படின்றதுல குறியாக வந்திருந்தாங்க. ஸோ அதனால் கடைசியாக போகிறதுக்கு தான் இவங்க வந்து ப்ரிப்பேர்ட் ஆகிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க, காயின்ஸ் கொடுக்குற மாதிரி யோசிச்சு வச்சுருந்தாங்க. திடீர்னு போங்கப்பா நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்ன உடனே இவங்க முடியவே முடியாது, என்னால் முடியாது போக முடியாது அப்படின்றதுல இவங்க குறியாக வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஆனாலும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்களும் வந்து போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே எல்லா டேவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து போயிட்டுருந்தோம். ஸோ அதனால் அப்படி இருக்கும்போது இந்த தடவை அவங்க போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 டீமே வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க தான் போகணும் அப்படின்னு சொல்லி. பட் அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா முடியவே முடியாது, நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் ஸ்குவாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்ததாக தலைவர் வந்து வராப்பில். ஸோ தலைவர் வந்து 3 கேப்டனையும் கூப்பிட்டு என்னடா உங்களுக்கு பிரச்சனை, ஃபஸ்ட்டு யார் போகிறது அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து சொல்கிறாங்க, பாருப்பா இல்லை இதுக்கு முன்னாடி சாபுத்திரியெல்லாம் போட்டு
ஃபஸ்ட்டு வந்து அவங்க தான் போயிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்பயும் சாபுத்திரி போடுங்க, போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போகலாம். ஆனால் டேரெக்டாக வந்து நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு வந்து போயிட்டோம், ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது. உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு ரூல்ஸை வந்து நீங்கள் போட்டுருவீங்க, உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா கோட்டை அழிச்சிட்டு ரூல்ஸும் இல்லை, ஒரு வெங்காயம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுவீங்க. அப்படின்றதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சாம்பார் ஸ்குவாட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய அவங்க பேர் என்ன, சாண்ட்ராவை கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க, ரம்யாவும் கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம விக்கல்ஸ் வந்து சொல்லிட்டாப்புல, இல்லைப்பா என்னால் போகலாம் முடியாது, வாய்ப்பே கிடையாது, நான் இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணிட்டேன், முடியாது அப்படின்றதுல அவர் குறியாக வந்து இருக்காப்புல. ரம்யாவும் சொல்லிட்டாங்க, இல்லை நான் இதுக்கு முன்னாடி போயிட்டேன், ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் வந்து போக மாட்டேன் அப்படின்றதுலேயும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. இப்போ சாண்ட்ரா கிட்ட தான் கன்வின்ஸ் பண்ணோம். எஃப்ஜே அவர்கள் கன்வின்ஸ் பண்ணும்போது அந்த டீம்லேருந்து, அதாவது சாம்பார் ஸ்குவாட்லேருந்து வந்து பார்வதி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து கமெண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. அது என்ன ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது எஃப்ஜே வந்து என்ன சொல்லிடுறாரு பார்த்தீங்கன்னா, வாயை விட்டுறாப்புல. என்ன வாய் அப்படின்னா, என்ன இவங்க கேப்டனா இல்லை நீங்கள் கேப்டனா, அப்படின்னா இவங்க என்ன ஒப்புக்கு சப்பானியா, நீங்கள் போய் உட்காருங்க போங்க, நீங்கள் கேப்டனே இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து சில வார்த்தைகள் வந்து பயன்படுத்துகிறாரு எஃப்ஜே அவர்கள். ஸோ அதனால் சாண்ட்ரா அவர்கள் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி போய் அமைதியாக வந்து உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு மறுபடியும் எஃப்ஜே அவர்கள் வந்து கூப்பிட்றாங்க, வாங்க நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க. ஆனாலே அவங்க வர மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் உள்ளர வராப்பில், என்னையா எப்போ தான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் இந்த மாதிரி தான் சார் ஆயிடுச்சு, ஆனாலும் நான் ஒரு கேப்டனாக டெசிஷன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து சாம்பார் ஸ்குவாட் தான் ஃபஸ்ட்டு போனோம், 2வதாக விக்கல்ஸ் விக்ரம் போவார், 3வதாக ரம்யா போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆர்டர் வந்து மாற்றுறாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ஸ்குவாட் தான் போகணும் அப்படின்றதுல குறியா வந்திருக்காப்புல, அதை பிக் பாஸ் கிட்டே சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமாவது போங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கிட்டேயும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறமாவது போங்க அப்படின்னா போகவே முடியாது, என்ன நீ கேப்டனே இல்லைன்னு சொல்லிட்டுல, அப்போ நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அடம்பிடிச்சு உட்காராங்க. ஸோ எஃப்ஜே வந்து நான் அப்படி சொல்ல, இப்படி சொல்ல, இந்த மாதிரி சொன்னால், அந்த மாதிரி சொன்னேன்னு என்னென்னமோ ட்ரை பண்ண, ஆனாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மனசு இலகி கீழே வரலை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்னங்க, நான் பண்ணது தப்பாக இருக்கலாம், நான் பேசுனது தப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா காலிலே விழுந்துட்டாப்புல, லிட்ரலாக சாண்ட்ராவுடைய காலில். அப்பயே சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கூட அந்த முகபாவனை மாறாமல், ஐயோ எப்பா எழுங்கடா மேலே அப்படின்றத கூட சொல்லலைப்பா. நமக்கெல்லாம் திடீர்னு வந்து யாராவது ஒரு காலில் விழுறாங்க அப்படின்னா நமக்கே ஒரு கூச்சமாக இருக்கும், எந்திரிப்பா அப்படின்ற மாதிரி. ஆனால் எஃப்ஜே போய் காலை பிடிக்கிறாப்புல, அப்போ கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைதியாகவே வந்து இருந்துகிட்ருக்காங்க. சச்ச அயன் லேடி அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் அது நெகட்டிவாக சொல்கிறாங்க, பாசிட்டிவாக எடுத்துக்காதீங்க. ஓகே, ஆனாலும் இந்த பார்வதி வாயும் கொஞ்சம் கம்முன்னு இருக்கிறது இல்லை. ஓகேவா? ஆனால் அவங்க கேட்கக்கூடியது ஒரு நியாயமான ஒரு கேள்வி. இத்தனை நாட்கள் இப்படி ஃபாலோ பண்ணிட்டு இன்றைக்கி மட்டும் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, அப்போ 2 டீம் சேர்ந்து வந்து எங்களை வந்து நீங்கள் அட்டாக் மோடில் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கரெக்டான ஒரு கேள்வி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அந்த டாக் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனி சொல்கிறாங்க, இப்போ என்ன ஆகிட போகுது, நீங்கள் போய் பாயிண்ட்டை தானே சொல்ல போகிறீங்க, சொல்லிட்டு வந்துடுங்க, 0-0 தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் கோல் அடிப்பாங்க எப்பயுமே. அவங்க மேலே எந்த தப்பும் வராத மாதிரி அவங்க பண்ணிப்பாங்க. இப்போ இந்த சிக்கன் வந்து வச்சாங்க பார்த்தீங்களா மத்தியானம், அது கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே தப்பே வராத மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா சிக்கனும் செய்ய சொல்லிட்டாங்க, சாப்பாடும் செய்ய சொல்லிட்டாங்க, ரசமும் செய்ய சொல்லிட்டாங்க, சாப்பாடை வைக்க சொல்லிட்டாங்க, ரசம் வைக்க சொல்லிட்டாங்க, முட்டை வைக்க சொல்லிட்டாங்க. ஆனால் சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்லும்போது தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதை எதிர்த்து வந்து கனி அவர்கள் கேள்வி கேட்கும்போது சாண்ட்ரா அதை எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா, ஏப்பா இப்போ என்ன நாங்கள் சாப்பாடை கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம், சிக்கன் கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம், எல்லாம் தானே கொடுத்துட்ருக்கோம், அதுக்காக தானே சமைச்சு வச்சுருக்கு, என்ன கொஞ்சம் டேரை டிலே பண்ணி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லி சேம் சைடு வந்து பார்த்திங்கன்னா கோல் அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கனி நீங்கள் தானே இதை சொன்னீங்க, சரி நான் அப்படியே போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து விக்கல்ஸ்க்கும் 0 பாயிண்ட்டு, அதே மாதிரி ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸா அவங்களுக்கு வந்து 0 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து விக்கல்ஸ் விக்ரம் வராப்பில் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் ஸ்குவாடுக்கு 0, அதுக்கப்புறம் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு வந்து 2 பாயிண்ட்டு நம்ம கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் வந்துட்டு சாம்பார் ஸ்குவாடுக்கு வந்து 0 கொடுக்குறாங்க, விக்கல்ஸ் விக்ரமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1-2 கொடுத்தாங்கன்னு 1 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே 1 கொடுத்தாங்க. ஓகே, ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டம் வந்து முடியுது. பெஸ்ட் டீம் வந்து விக்கல்ஸ் விக்ரமோடைய டீம் தான் அப்படின்ற மாதிரி வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் ஹானரிங் எல்லாம் பண்ணி பெஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு டேகெல்லாம் வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி சாம்பார் டீமுக்கு வந்து ஒஸ்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு டேக் லைன் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஒரு வழியாக அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிஜமாகவே வந்து பீட்சாவெல்லாம் வந்து அனுப்பிச்சி வச்சாப்புல. ஸோ அப்படி வந்து அனுப்பிச்சி வைக்கும்போது ரியலாகவே எல்லாருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டாங்க. சொல்லப்போனால் விக்கல்ஸ் விக்ரம் என்ன தான் அப்படிலாம் பண்ணியிருந்தாலும் சாண்ட்ரா கூப்பிட்டு சாப்பிடுங்க வாங்க, பீட்சா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிலாம் கூப்பிட்டாங்க. இல்லை விக்ரம், உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு பிடிக்கல, தயவு செய்து என்னை கூப்பிடாதீங்க, என்கிட்ட பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படிங்களா, சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து போயிடுறாப்புல. ஸோ அந்த மாதிரி பேக்கேஜ் வந்து கேரி பண்ணிக்காமல் என்னதான் டாஸ்க்காக இருந்தாலும் நம்ம அடிச்சுப்போம், அதுக்கப்புறம் ஒன்றும் சேர்ந்துக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலாக வந்து சொல்கிறாப்புல விக்ரம். ஓகே, ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா பேர் பண்ணாமல் சாண்ட்ரா அவர்கள் அந்த ஒரு 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 ஃபயர் மோட்லேயே வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடியுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் இந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எபிசோடாக பார்க்கும்போது நல்லாயிருக்கு. எபிசோடாக பார்க்கும்போது அங்கங்கே கட் பண்ணி கொஞ்சம் ஜாலியாக வந்து போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் நேற்று எபிசோடெலாம் சூப்பராக வந்துருந்துச்சு.
ஆனாலும் லிட்ரலாக லைவ் எல்லாம் சுத்தமாக பார்க்க முடியலைங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக வந்திருக்கு. கச்ச 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 கச்சான்னு பேசிக்கிட்டே வந்திருக்காங்க. அது ரொம்ப மோசமாக வந்திருக்கு. ஓகே கைஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.